அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு சிறைசாலை ஜெயிலுக்கு போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்றது நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம் சிறைசாலைக்கு ஒருத்தருக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கிரக அமைப்பு ஃபஸ்ட்டு விஷயம் 12ஆம் பாவம். 12ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுது. ராகுவோடைய தொடர்புகள் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சிறைசாலை போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். இதுதான் முதல் விஷயம். இப்போ இந்த ஜாதகத்தில் 12ஆம் பாவம் உபநட்சத்திரம் ராகுவாக வந்திருக்குது. ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கன்னி ராசியில் டெபாசிட்டாக இருக்குது. ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த சூரியன் என்னென்ன வீட்டில் குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 5, 6, 7, 8 பர்டிகுலராக 8ஆவது வீட்டுடைய தொடர்பு 1, 8 தொடர்பு உள்ள லிங்க் ஆகுது. 3, 8, 12 8ஆவது வீட்டு நமக்கு உள்ளே வந்திருக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ இந்த மாதிரியான அமைப்பு இப்போ இவங்க சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு. எந்த காரணத்துக்காக இவங்க சிறைச்சாலைக்கு போவாங்க அப்படின்றதுக்கு இந்த 12ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் தான் எந்த பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதோ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவத்தில் அவங்க அந்த காரணத்துக்காக அவங்க சிறைச்சாலை போவாங்க. இப்போ 12ஆம் பாவ உபநட்சத்திரம் இவங்களுக்கு பார்க்கும்போது லக்ன பாவம் 1ஆம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்குது. 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 1, 6, 8 இந்த வீட்டில் குறிக்காட்டுது அப்படின்னா அவங்க ஒரு கொலை குற்றம் கொலை முயற்சிக்காக வெளிநாட்டுக்கு போகிற ஒரு விஷயத்த சொல்லும். செவ்வாயோட தொடர்பு அவசியம் அதுக்கு கொலை குற்றம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு. அதே 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 4ஆவது வீடு 10ஆவது வீட்டை குறிக்காட்டுது அப்படின்னா ஒரு நில தகராறு லேண்ட் ரிலேட்டடான விஷயம் அது சார்ந்த பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போகிற ஒரு விஷயத்த சொல்லும். அதே 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 2, 5, 8 இந்த வீட்டில் குறிக்காட்டுது அப்படின்னா பண மோசடி. நிறைய பேர் காசை போட்டு அதை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண மோசடி சார்ந்த காரணத்துக்காக ஜெயிலுக்கு போகிற ஒரு விஷயத்த சொல்லும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் 12ஆம் பாவ உபநட்சத்திரம் 8ஆவது வீடு 12ஆவது வீட்டை குறிக்காட்டினா அந்த நபர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க மேலே பழியை போட்டு ஜெயிலுக்கு போகிறது அப்படின்றது அந்த உபநட்சத்திரம் ராகுவாக இருந்து 8, 12 குறிக்காட்டும் போது செய்யாத குற்றத்துக்கு அவங்க ஜெயிலுக்கு போகிற ஒரு விஷயத்த சொல்லும். நன்றி, வணக்கம்.